எதிர்க்கட்சிகள் நிறைய குற்றச்சாட்டுகளை ஆளுங்கட்சி மேல வச்சிருக்காங்க. குறிப்பா முதல்ல பார்த்தோம்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. அவரோட அந்த பிரச்சார பயணத்துல 10 நிமிஷம் இல்ல 20 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் அனுப்பிடுறாங்க. இவ்வளவு கூட்டம் எங்களை நம்பிதான் இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புனா என்ன பண்றது அப்படின்னு கேள்விகளை எழுப்பியிருக்காரு. நீங்க எப்படி பார்க்கறீங்க? முதல்ல அது ஒரு அடிப்படை இருக்கான்னு பாருங்க. அதாவது இவர் ஏதோ ஒரு கிரவுண்டில் ஒரு மைதானத்தில் போட்டு அல்லது ஒரு தனி இடத்துல போட்டு ஓகே அந்த இடத்துல ஒரு வண்டி ஆம்புலன்ஸ் போகுதுன்னா அது நீங்கள் சொல்கிற மாதிரி வேணுக்கும்னு செய்கிறது. இவர் போடுற மீட்டிங்லாம் எங்கே போடுறாரு? மெயின் ரோட்டில் போடுறாரு. மெயின் ரோட்டில் போட்டால் என்ன ஆகும் நிலைமை? அப்போ ஒருவேளை நான் இன்னொரு இடத்துக்கும் வர்றேன். சரி, திமுக இப்படி டிஸ்டர்ப் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு தலைவராக நீங்கள் என்ன சொல்லணும்? எப்பா நம்ம கூட்டம் கூடுறோம், நம்மளுடைய கூட்டத்தை பார்த்து திமுகவுக்கு பயம் வருது, அதனால் இப்படி வண்டி விடுறாங்க, ஆனாலும் நம்மளால் அந்த ஆம்புலன்ஸுக்கு பிரச்சனை வரக்கூடாது. ரைட், நம்ம அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுவோம், நாம் உணர்வோடு இருப்போம் அப்படின்னு பேசுனா நீர் தலைவர். இன்னும் சிலுவம்பாளையம் கிளை செயலாளராகவே இருக்காரு. வெட்டிடுவோம், குத்திடுவோம், இது அழகு இல்லைங்கிறேன் நான். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.